Hi, hello, vanakkam, welcome back to my channel. This is ungal Bhuvi. இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிளான எவ்ரிடே லுக் தான் வந்து காமிக்க போறேன். 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு 5 மினிட்ஸ்ல எப்படி குயிக்கா ரெடி ஆகலாம் அப்படின்றதை நான் காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டெய்லி வேருக்கு பக்காவாக இருக்கும். ஸோ நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் தான் அது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய ட்ரிக்ஸ் டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டே க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி எடுத்திருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 10 rupeesல கூட இருக்குது. நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது டே க்ரீம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டே க்ரீம்ஸே வந்து யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணணும். நம்ம டே க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து செட் பண்ணணும். அதுக்கு நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், டாஸ்லரோடது. இது வந்து என்ன ஷேடுனா சாஃப்ட் கேரமல் R33 வித் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பவுடர்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பேபி பவுடர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் செட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் டைப்ஸ் வந்து 4 இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ட்ரை ஸ்கின் வந்து பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ சம்மர் சீசன் வேறு, இப்போது வின்டர் சீசன் வேறு. ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரை ஆகும். அவங்க வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம டே க்ரீம் ப்ளஸ் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். இப்போ என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான். இந்த இருக்கு இல்லையா, இந்த T-zone மட்டும் ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணும்போது ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகிறது வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் ஆயில் ஸ்கின் வந்து நல்லாவே செட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்கின் டைப் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ட்ரையாகவும் இருக்காது, ஆயிலியாகவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. என்ன அந்த பவுடர் வச்சு செட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். கொஞ்சம் இப்போ நம்ம காலேஜ் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் போகிறோம் இல்லையா, அந்த டைம்லலாம் வந்துட்டு ஒரு ½ டே வந்து ஸ்டே ஆகும். அப்படி நான் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரோஸ் போயிடலாம். ஹைப்ரோஸ்க்கு வந்துட்டு நான் ஏடியஸோட ஹைப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான். உங்கள்கிட்ட ப்ரௌன் கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஐப்ரோஸ் எப்பவுமே யூஸ் பண்ணுறப்போ இப்படி ஃபிங்கர் வச்சு லைட்டாக இப்படி இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது இந்த ஹைப்ரோக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் கார்னர், அதாவது இந்த ஐப்ரோஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எப்பவுமே. மஸ்காரா வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். அது வந்து நீங்கள் தூக்கி போடாமல் நம்ம வந்து ஸ்பூலியாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்ணுக்கு வந்து ஐலைனர், காஜல் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேர்ள் ஆகலை. இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேர்ள் ஆகிருக்கிறது நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக
தெரியுது. கர்லர்லாம் இது யூஸ் பண்ணாமல் நம்ம ஹேண்ட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனருக்கு போயிடலாம். ஸோ அந்த அவுட்டர் கார்னரில் ஃபிங்கரை வச்சு இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு வரையும் போது திட்டாக இல்லாமல் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ வந்து நம்ம ஐலைனர் வரைஞ்சிடலாம். வந்து நான் Eyetex-ஓட காஜல் சுப்ரீம் அப்படின்ற சொல்லிட்டு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம ஐலைனர் யூஸ் பண்ணுறோம்ல, கீழே வந்து ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். இல்லைனா கீழே வந்து பீக்ஸ் மாதிரி கொஞ்சம் கச்சமச்சா இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அழகாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக கர்வாக அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன். மஸ்காராக்கு வந்துட்டு ஐலைனரே வந்துட்டு நான் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னா லிப்ஸ்டிக் தான். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்ம லைட்டாக தான் அப்ளை பண்ணுறோம். இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மேப்ளினோட ஹாட் சில்லி 632 இந்த ஷேட் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. இந்த சீக்ஸ் இல்லையா நல்லா மாதிரி எனக்கு கொஞ்சம் ரோஸியாக. ஸோ இந்த ஹை மேக்கப் வந்து நான் ஆஃப் ஸ்க்ரீனில் முடிச்சுட்டு வந்துடுறேன். எஸ், எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நான் எப்போலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து 5 o'clock மேலே வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் டஸ்கிபூவியை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ டாடா, bye bye, see you in the next video.